நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி ஈக்கோங்க 2015 மாடல் சிங்கிள் ஓனருங்க. மாருதி சுசுகி ஷிஃப்ட்டுங்க, நிறைய பேர் தேடிட்டு இருக்கிற வண்டி இது. உங்களுக்கு டீசல் வண்டிங்க, VDI ஒரே ஒன். இதுவும் பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகியில் ஏஸ்டாருங்க 2012 மாடல் சிங்கிள் ஓனருங்க. இது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்குங்க. நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா இது இண்டிகா விஸ்டாங்க 2010 மாடலுங்க. ஓனர்ஷிப் பார்த்தீங்கன்னா செகண்ட்ங்க. நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ஹோண்டா சிட்டிங்க 2015 மாடல் ஒரே ஓனருங்க. இது டீசல் டாப் அண்ட் மாடலுங்க. ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குண்ணா, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ப்ரோ. ஆக்சுவலாக வந்து லாஸ்ட் டைம் வந்துருக்கோம். இப்போ அப்டேட் இருக்குங்களா ப்ரோ? ஆனால் இப்போ எல்லாமே புது கலெக்ஷன் தான் இருக்கு. ஓகே ஓகேங்கண்ணா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அட்ரஸ் மட்டும் சொல்லிடுறீங்களா? நம்ம ஆஃபீஸ் டைம் பார்த்தீங்கன்னா சிட்டி கார்ஸ்ங்க. ஆஃபீஸ் கரெக்டாக எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா காந்திபுரம் ஆம்னி பஸ் ஸ்டாண்ட், ஜிபி தியேட்டர். அதுக்கு ஆம்னி பஸ் ஸ்டாண்ட் ஒரு 100 மீட்டர் டுவர்ட் சக்திபுரம் ரோட்ல வந்தீங்கன்னா லெஃப்ட் சைட்லேயே இருக்குங்க. லெஃப்ட் சைட்லேயே இருக்கு. ஓகே ஓகே. இப்போ EMI ஆப்ஷன் இது எல்லாமே பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கும். 2010 மேலே நம்ம பேங்கிங்ல ஃபைனான்ஸ் வாங்கிக்கலாம். 2010 பிலோ கீழே இருக்கிற வண்டி பார்த்தீங்கன்னா பிரைவேட் ஃபைனான்ஸ் இருக்கு. ஓகே. இப்போ இந்த செக்மெண்ட்ல என்ன பட்ஜெட்ல இருந்து இருக்குங்க? நம்ம கார்ஸ் எல்லாமே ஒரு 1 லாக்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. 1 லாக்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. நம்ம பார்க்க போற வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி ஈக்கோங்க 2015 மாடல் சிங்கிள் ஓனருங்க. கிலோமீட்டர் ரன் ஆயிருக்கு பார்த்தீங்கன்னா 70,000 கிலோமீட்டர் ரன் ஆயிருக்குங்க. வண்டி ரொம்பவே நல்லா இருக்குங்க. இது உங்களுக்கு 5 சீட்டர் ஏசிங்க. 2015 மாடல் மாருதி ஈக்கோங்க சிங்கிள் ஓனருங்க. கிலோமீட்டர் ரன் ஆயிருக்கு பார்த்தீங்கன்னா 75,000 ஓடி இருக்கு. கஸ்டமர் ஆஸ்கிங் பிரைஸ் பார்த்தீங்கன்னா 3,50,000 3,50,000 தான் கோட் பண்றாங்க. நெகோசியபிள் பிரைஸ் தாங்க. 2015 மாடல் ஒரே ஓனருங்க. இது ஃபைனான்ஸ் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பேங்கிங்லேயே வாங்கிக்கலாங்க. இதுக்கு நம்ம ஒரு டவுன் பேமெண்ட் ஒரு 1 லாக் இருந்தால் போதுங்க. தாராளமா நம்ம இந்த வண்டி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். விலையும் பார்த்தீங்கன்னா 3,50,000 தாங்க கோட் பண்றாங்க. நெகோசியபிள் பிரைஸ் தாங்க. நல்லா ஒரு 7 சீட்டர் வண்டி இல்லைங்களா? 5 சீட்டர்னா 5 சீட்டர் வண்டி. 5 சீட்டர் பிளஸ் ஏசியோட வந்துடும். ஃபேமிலி பின்னாடி லக்கேஜ்ல வைக்கிறது கொஞ்சம் நல்லாவே இருக்கும். நம்ம பார்க்க போற வண்டி பார்த்தீங்கன்னா இது இண்டிகா விஸ்டாங்க 2010 மாடலுங்க. ஓனர்ஷிப் பார்த்தீங்கன்னா செகண்ட்ங்க. இது கிலோமீட்டர் ரன் ஆகி பார்த்தீங்கன்னா 1,10,000 ஓடி இருக்குங்க. வண்டி ரொம்பவே நல்லா இருக்குங்க. இது கஸ்டமர் ஆஸ்கிங் பிரைஸ் பார்த்தீங்கன்னா 1,90,000 கோட் பண்ணாங்க. நெகோசியபிள் பிரைஸ் தாங்க. 1,90,000 வண்டி வேலை. ஃபைனான்ஸ் ஆப்ஷன் இதுக்கு இருக்குங்க, பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு நல்ல ஒரு ஹேண்ட் அண்ட் மியூசிக் சிஸ்டம் போட்டிருக்காங்க. ஆர்டிஃபிஷியல் லெதர் சீட் கவர் வந்துடும் வண்டியில. 2010 மாடல் இண்டிகா விஸ்டாங்க. இது உங்களுக்கு இன்ஜின் பார்த்தீங்கன்னா கோட்ரா ஜெட்டுங்க. இதுக்கு டவுன் பேமெண்ட் எவ்வளவு கட்டுற மாதிரி இருக்கும்? இது டவுன் பேமெண்ட் ஒரு 70,000 இருந்தா போதும். இந்த வண்டி நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். 70,000 இருந்த போது இந்த வண்டி தாராளமா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். 2010 மாடல். நம்ம பார்க்க போற வண்டி பார்த்தீங்கன்னா ஹோண்டா சிட்டிங்க 2015 மாடல் ஒரே ஓனருங்க. இது டீசல் டாப் அண்ட் மாடலுங்க, VX வேரியன்ட். இதுல உங்களுக்கு எல்லா ஆப்ஷனுமே வந்து டியூல் ஏர்பேக், ABS, அலாவில், ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் வந்துடும். சன்ரூஃப் வந்துருங்க. க்ரூஸ் கண்ட்ரோல்ஸ் எல்லா ஆப்ஷனுமே வந்துடும். இது ஓனர்ஷிப் பார்த்தீங்கன்னா ஒரே ஓனருங்க. இது ரெஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா PYங்க. கிலோமீட்டர் ரன் ஆயிருக்கு 1,80,000 கிலோமீட்டர் ரன் ஆயிருக்குன்னா எல்லாமே கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட் தானே. டீசல்ல மைலேஜ் நல்லா வேணும் பாக்குறவங்களுக்கு இது ஒரு நல்ல வண்டி தான். மைலேஜ் பாத்தீங்கன்னா சிட்டிலே இது உங்களுக்கு 23+ கிடைக்கும். ஹோண்டா சிட்டி பொறுத்தவங்க டீசல் நல்லாவே கிடைக்கும் உங்களுக்கு. 2015 மாடல் ஒரே ஓனர் தான். சன்ரூஃபோட வந்து இருக்கு இல்லைங்களா? ஆமா. கஸ்டமர் ஆஸ்கிங் பிரைஸ் பார்த்தீங்கன்னா 5,60,000 கோட் பண்றாங்க. நெகோசியபிள் பிரைஸ் தான். நெகோசியபிள் பிரைஸ். டயர் கண்டிஷன் நல்லா கண்டிஷன். டயர் கண்டிஷன் எல்லாமே நல்லா இருக்குண்ணா. எல்லா ஆப்ஷனுமே வந்துடும் உங்களுக்கு. ஃபுல் வீலோட இருக்காரு. ரெஜிஸ்ட்ரேஷன்னா PY ரெஜிஸ்ட்ரேஷன் பாண்டிச்சேரி ரெஜிஸ்ட்ரேஷன் இல்லைங்களா? நல்ல ஒரு பிளாக் கலருங்களா? ஆமாண்ணா. இல்லண்ணா, டார்க் கிரே. டார்க் பிளாக்ல. ஓகே. பிரைஸ் பாத்தீங்கன்னா 5,60,000 தான் கோட் பண்றாங்க. நல்ல ஒரு வசதியான கார் இல்லைங்களா? இதே இது நம்ம TN ல பர்ச்சேஸ் பண்ண மாதிரி இருந்தா 7 ரூபாய்க்கு மேல வரும். 7 ரூபாய்க்கு மேல வரும். பாத்தீங்கன்னா டாடா நேனோங்க. இது ட்விஸ்ட் வேரியன்ட். இது உங்களுக்கு கோயம்புத்தூர் நம்பர் தாங்க, ஒயிட் கலர். 2017 மாடல் செகண்ட் ஓனருங்க. கிலோமீட்டர் ரன் ஆகி 25,000 தாங்க ஓடி இருக்கு. கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட வண்டி இருக்குங்க. 25,000 மட்டும் தான் ஓடி இருக்கு. நேனோ ட்விஸ்ட். இது உங்களுக்கு ஒரு ஃபேமிலி யூஸ்க்கு, லேடிஸ் யூஸ்க்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க. என்ன வண்டி சீட் கவர்ல மாத்திருக்காங்களா இல்ல ஒரிஜினல்? ஆமா, சீட் கவர் எல்லாமே அடிஷனல் ஆர்டிஃபிஷியல் லெதர் சீட் கவர் போட்டிருக்காங்க. இன்பில்டா உங்களுக்கு மியூசிக் சிஸ்டம் வந்துரும். பவர் ஸ்டீரிங் வந்துரும். பவர் விண்டோஸ் வந்துரும். லேடிஸ்க்கு அருமையான வண்டி. லேடிஸ் ரொம்பவே நல்லா இருக்கும். கம்ஃபர்டபுளா இருக்கும். ஆட்டோமேட்டிக்கா இருக்கும். லோக்கல் ஓட்டர் ரொம்ப நல்லா இருக்கும். மைலேஜ் பாத்தீங்கன்னா 23க்கு மேல கிடைக்கும். இதுக்கு எவ்வளவு டவுன் பேமெண்ட் கட்டுற மாதிரி இருக்கும்? இதுக்கு டவுன் பேமெண்ட் ஒரு 80,000 இருந்தா போதும். இதுக்கு கஸ்டமர் ஆஸ்கிங் பிரைஸ் பாத்தீங்கன்னா 2,80,000 கோட் பண்றாங்க. நெகோசியபிள் பிரைஸ் தானே. இதுவும் பாத்தீங்கன்னா மாருதி சுசுகில ஏஸ்டாருங்க 2012 மாடல் சிங்கிள் ஓனருங்க. இது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்ங்க. இது உங்களுக்கு சிட்டி யூஸ், லோக்கல் ஓட்டருக்கு ஆட்டோமேட்டிக்னால ரொம்பவே நல்லா இருக்கும். 2012 மாடல் ஒரே ஓனருங்க. கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா 90,000 ஓடி இருக்கு. கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டுங்க. வெஹிக்கிள் ரொம்பவே நல்லா இருக்குங்க. ரீப்ளேஸ்மெண்ட்
ஆக்சிடென்ட் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லைங்க. பெயிண்ட் டச்சப் அந்த மாதிரி கூட எதுவுமே இருக்காதுங்க. டயர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா 80% இருக்கு. இன்பில்டாவே பார்த்தீங்கன்னா மியூசிக் சிஸ்டம் வந்துடும். 4 டோர் பவர் விண்டோஸ் வந்து ZXi வேரியன்ட் டாப் அண்ட் மாடல். இது உங்களுக்கு கஸ்டமர் ஆஸ்கிங் பிரைஸ் பார்த்தீங்கன்னா 3,20,000 கோட் பண்றாங்க. 3,20,000 கோட் பண்றாங்க. நெகோசியபிள் பிரைஸ் தாங்க. 2012 மாடல் ஏஸ் தாருங்க ஆட்டோமேட்டிக். நல்ல ஒரு ஃபேமிலி குட்டி ஃபேமிலிக்கு நல்லா வண்டி. ஆமாண்ணா ரொம்பவே நல்லா இருக்கும். ஆட்டோமேட்டிக்னால சிட்டில ஓட்டுறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். மைலேஜ் பார்த்தீங்கன்னா 23 கிடைக்கும். டவுன் பேமெண்ட்ல ப்ரொஃபைல் பேஸ் பண்ணி தான் மேக்ஸிமம். ஆமா ப்ரொஃபைல் பேஸ் பண்ணி நம்ம பண்ணி கொடுத்துக்கலாம். இதுக்கு கேட்க கூட விலை பார்த்தீங்கன்னா 3,20,000 கோட் பண்றாங்க. இதுக்கு ப்ரொஃபைல் நல்லா இருந்துச்சு ஒரு 1,000 ரூபாய் வரைக்குமே ஃபைனான்ஸ் வாங்கலாம். ஹோண்டா அமேஸ்ங்க நியூ ஷேப்புங்க. இது 2019 மாடல். இது உங்களுக்கு கோயம்புத்தூர் நம்பர். ஓனர்ஷிப் வெறும் ஒரே ஓனருங்க. 2019 மாடல் நியூ ஷேப்புங்க. இது கிலோமீட்டர் ரன் பார்த்தீங்கன்னா 1 lakh ஓடி இருக்குங்க. எல்லாமே கம்பெனி சர்வீஸ் அக்கௌண்ட். இப்பதாங்க ஆயில் சர்வீஸ் எல்லாமே பண்ணிருக்காங்க. எடுத்தாலும் நம்ம எந்த வேலையுமே பண்ண வேண்டாங்க. ஒரு ஃபேமிலி யூஸ்க்கு ரொம்பவே நல்லா இருக்கும். எல்லாமே நல்லா இருக்கணும். ஆர்டிஃபிஷியல் லெதர் சீட் கவர் போட்டிருக்காங்க. இதுல ஏர் பேக் வந்துடும், ஏபிஎஸ் வந்துடும், இன்பில்டாவே உங்களுக்கு மியூசிக் சிஸ்டம் வந்துடும், உங்களுக்கு ஸ்டீரிங் கண்ட்ரோல்ஸ் வந்துடும், எல்லா ஆப்ஷனுமே வந்துடும் உங்களுக்கு இதுலயே. நல்ல ஒரு பிரீமியம் செக்மெண்ட் இல்லைங்களா? நல்லா இருக்கு. கார் கம்ஃபர்டபிள் சூப்பரா. ஆமா இது உங்களுக்கு நியூ ஷேப்னால லேட்டஸ்ட் இப்போ கரண்ட்ல வந்துட்டு இருக்க ஷேப். கலர் வேற சூப்பர் கலர் இல்லைங்களா? மெரூன் கலர். இதுக்கு எவ்வளவு டவுன் பேமெண்ட் கட்டுற மாதிரி வரும்? இதுக்கு நம்ம கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா 6,30,000 கோட் பண்ணுது. நெகோசியபிள் பிரைஸ் தாங்க. இதுக்கு ப்ரொஃபைல் எல்லாமே நல்லா இருந்துச்சுன்னா 5,000 ரூபாய் வரையுமே ஃபைனான்ஸ் வாங்கலாம். இதுக்கு ஒரு டவுன் பேமெண்ட் ஒரு 70,000 50,000 அல்லது இருந்தா போதும். இந்த வண்டி நம்ம தாராளமா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பார்க்க போற வண்டி பார்த்தீங்கன்னா மிட்சுபிஷில பஜேரோங்க. இது உங்களுக்கு 4 வீல் டிரைவ். உங்க மாடல் பார்த்தீங்கன்னா 2002 மாடல். கோயம்புத்தூர் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபேன்சி நம்பருங்க. வண்டி நம்பர் பார்த்தீங்கன்னா 999. இது உங்களுக்கு வெஹிக்கிள் வந்து ஷோரூம் கண்டிஷன் இருக்குங்க. இது உங்களுக்கு 1,55,000 ஓடி இருக்கு. எல்லாமே ஆனமலைஸ் மிட்சுபிஷி சர்வீஸ் ரெக்கார்டுங்க. இது உங்களுக்கு 4 புது டயருங்க. ஸ்டெப்னி புதுசுங்க. இன்டீரியர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். பெரிய ஃபேமிலியா போய் உட்காந்துக்கலாம் இல்லைங்களா? ஆமாண்ணா. ஆஃப் ரோட் ஆன் ரோட் ரெண்டுத்துக்கு ஓட்டலாம். ஆமா 4 வீல் டிரைவ்னால ரொம்பவே நல்லா இருக்கும். இன்டீரியர் எல்லாமே ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும். 2002 மாடல்னால யாருமே சொன்னா நம்ப மாட்டாங்க. 4 டயரும் புதுசு இல்லைங்களா? ஆமா ஸ்டெப்னி புதுசு. இது உங்களுக்கு அடிஷனல் சப் போட்டிருக்காங்க, ஆம்ப் போட்டிருக்காங்க, உங்களுக்கு ஹேண்ட் மியூசிக் சிஸ்டம் இருக்கு. எஃப்சி பார்த்தீங்கன்னா அடுத்த 5 வருஷத்துக்கு கரண்ட்ல இருக்குங்க. இன்சூரன்ஸ் வந்து 1 இயர் ஃபுல்லா இருக்கு. வண்டி எடுத்து நம்ம எந்த ஒர்க்குமே பண்ண வேண்டாம். மேஜர் சர்வீஸ் எல்லாமே வண்டியில் முடிஞ்சதுங்க. இதுக்கு கஸ்டமர் ஆஸ்கிங் பிரைஸ் பார்த்தீங்கன்னா 5,25,000 கோட் பண்றாங்க. நெகோசியபிள் பிரைஸ் தாங்க. மிட்சுபிஷி பஜேரோ வெஹிக்கிள் இருக்குங்க. இந்த குவாலிட்டியில பெருசா வராது. வெஹிக்கிள் ரொம்பவே நல்ல குவாலிட்டியா இருக்கும். பாக்குறவே கம்பீரமா இருக்கு. வீலுக்கு கிட்டத்தட்ட 1 lakh 1.5 lakhs செலவு பண்ணிருப்பாங்க போல இல்லீங்களா? ஆமா 1.5 lakhs மேலே செலவு பண்ணிருப்பாங்க. நம்ம பார்க்கக்கூடிய வண்டி பாத்தீங்கன்னா இது Hyundai i20ங்க. இது LI 2018 மாடல். ஒரே ஓனருங்க. பெட்ரோல் வண்டிங்க. இது கிலோமீட்டர் ரன் ஆகி பாத்தீங்கன்னா 50,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டுங்க. 2018 மாடல். ஒரே ஓனருங்க. இன்சூரன்ஸ் எல்லாம் ப்ரோ? இன்சூரன்ஸ் எல்லாமே லைவ்ல தான இருக்கு. கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு இருக்கு. 50,000 ஓடி இருக்கு. இன்டீரியர் எல்லாம் இன்டீரியர் எல்லாமே நல்லா இருக்கும். பாருங்க ஆர்டிஃபிஷியல் லெதர் சீட் கவர் போட்டுருக்காங்க தனியா. உங்களுக்கு டியூல் ஏர் பேக் வந்து ABS வந்துரும். இன்பில்டாவே உங்களுக்கு மியூசிக் சிஸ்டம் வந்துரும். ரிவர்ஸ் சென்சார்ஸ் வந்துரும். 50,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. ரொம்பவே லோ கிலோமீட்டர். 2018 மாடல். ஒரே ஓனர். இது கஸ்டமருக்கு ஒரு கேட்கக்கூடிய விலை பாத்தீங்கன்னா 6,70,000 கோட் பண்றாங்கன்னா நெகோசியபிள் பிரைஸ் தான். இது ஃபைனான்ஸ் ப்ரொஃபைல் நல்லா இருந்துச்சுன்னா 6 லட்சம் ரூபாய் வரை லோனே வாங்கலாம். இப்போ டயர் கண்டிஷன்லாம் ப்ரோ? டயர் கண்டிஷன் எல்லாமே நல்லா இருக்கு. இதுக்கு ப்ரொஃபைல் நல்லா இருந்துச்சுன்னா இதுக்கு ஒரு 6 லட்சம் ரூபாய் வரையுமே லோன் ட்ரை பண்ணி வாங்கலாம். ஒரு EMI பேஸ் பண்ணி போனோம்னா ஒரு மாசம் ஒரு 10 ரூபா 12 ரூபா கட்டுற மாதிரி எல்லாம் போட்டுக்கலாங்களா? 12 to 15 ரூபாய்க்குள்ள வரும். 12 to 15 ரூபா அவ்வளவுதான் வரும். மாருதி சுசுகி ஷிஃப்ட்ங்க. நிறைய பேர் தேடிட்டு இருக்கிற வண்டி. இது உங்களுக்கு டீசல் வண்டிங்க. VDI ஒரே ஓனருங்க. நம்பர் பாத்தீங்கன்னா ஃபேன்சி நம்பர் 4345. இது உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பாத்தீங்கன்னா திருச்சிங்க. 2012 மாடல். ஒரே ஓனருங்க. கிலோமீட்டர் ரன் பண்ணா 1,10,000 ஓடி இருக்குங்க. எல்லாமே கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட் தாங்க. எந்த ரீப்ளேஸ்மெண்ட் பெயிண்ட் டச் பண்ண மாதிரி எதுவுமே கிடையாதுங்க. நாலுமே புது டயருங்க. வண்டி எடுத்து நீங்க எந்த ஒர்க்குமே பண்ண வேண்டாம். ஆயில் சர்வீஸ் கூட பண்ணி தான் வச்சிருக்காங்க. எடுத்து நீங்க ஒரு 5,000 கிலோமீட்டர் ஓடிட்டு ஆயில் சர்வீஸ் பண்ணா போதும். 2012 மாடல். ஒரே ஓனருங்க. இன்சூரன்ஸ் பாத்தீங்கன்னா ஃபுல் இன்சூரன்ஸ் அடுத்த வருஷம் வரை இருக்குங்க. இதுக்கு டவுன் பேமெண்ட் ப்ரோ? இதுக்கு கஸ்டமர் கேட்க கூட வேலை பாத்தீங்கன்னா 4,60,000 கோட் பண்றாங்க. நெகோசியபிள் பிரைஸ் தான். இதுக்கு ஒரு டவுன் பேமெண்ட் ஒரு 50,000 இருந்தா போதும். நம்ம தாராளமா இந்த வண்டி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். கலரே வேற லெவல்ல வச்சிருக்கீங்க. கலர் ரொம்ப அட்ராக்டிவான கலர் வச்சிருக்கீங்க. மாடல் பாத்தீங்கன்னா டாடா நானோங்க. 2012 மாடல். இந்த ஓனருங்க. கிலோமீட்டர் ரன் ஆகி வெறும் 35,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட். கலர் ரொம்பவே நல்லா இருக்கும். உங்களுக்கு சிட்டி யூஸ்க்கு ரொம்பவே நல்லா இருக்கும். ஏசியோட வந்துரும். ஆமா மைலேஜ் பாத்தீங்கன்னா 25+ கிடைக்கும். டயர்ல புது டயர்ல. ஆமா டயர்ஸ் எல்லாமே நல்லா இருக்கும். நாலுமே புது டயர் தான். 2012 மாடல். கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா 35,000 தான் ஓடி இருக்கு. கஸ்டமர் கேக் கூட விலை பாத்தீங்கன்னா 95,000 தான் கோட் பண்றாங்க. நெகோசியபிள் பிரைஸ் தான். அது கலருக்கே சூப்பர் கலர் இல்லீங்களா? 95,000 இருந்தா போதும் நம்ம இந்த வண்டி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். லேடிஸ்க்கு நல்ல வண்டி. ஆமா யூஸ்க்கு சந்தையில ஓட்டு ஓட்டுறதுக்கு நல்லா இருக்கும் வண்டி. ரொம்ப ஷெயின் பண்ணி தேவையில்லை இல்லீங்களா? ஆமா வண்டி பாத்தீங்கன்னா டாடா இண்டிகாங்க. இது மாடல் பாத்தீங்கன்னா 2009 மாடல். ஓனர்ஷிப் பாத்தீங்கன்னா செகண்ட் ஓனர்ல இருக்க டீசல் வண்டிங்க. மைலேஜ் இதுவும் டாடா இண்டிகா பொறுத்த அளவுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். கேக் கூட விலை பாத்தீங்கன்னா 1,35,000 1,30,000 மட்டும் தான் கோட் பண்ணது. அதுவும் நெகோசியபிள் பிரைஸ் ஆங்க. 2009 மாடல் டாடா இண்டிகாங்க. டீசல் வண்டி. கிலோமீட்டர் என்ன பாத்தீங்கன்னா 1 lakh ஓடி இருக்கு. இன்டீரியர்ல ப்ரோ? இன்டீரியர் எல்லாமே நல்லா இருக்கும். சீட் கவர்ல போட்டுருக்காங்க. சீட் கவர்ல அடிஷனலா போட்டுருக்காங்க. ஒரு டீசல் வண்டி 1,30,000 ரொம்ப கம்மிங்க. 1,35,000 ஆமாங்க. 1,35,000 FC எல்லாமே லைவ்ல தான் இருக்கு. இன்சூரன்ஸ் லைவ்ல தான் இருக்கு. இதுக்கு எவ்வளவு டவுன் பேமெண்ட் கட்டலாம்? இதுக்கு ஒரு டவுன் பேமெண்ட் ஒரு 70,000 50 to 70 இருந்தா போதும். எடுத்துக்கலாம். 50 to 70. நம்ம பார்க்கற வண்டி பாத்தீங்கன்னா டாடா இண்டிகோங்க. 2009 மாடலுங்க. இந்த ஓனருங்க. கோயம்புத்தூர் வண்டிங்க. கிலோமீட்டர் ரன் ஆகி பாத்தீங்கன்னா 1.30 தாங்க ஓடி. டீசல் வண்டிங்க. மைலேஜ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு
ஒரு 23 சிட்டிலேயே கிடைக்கும். இது உங்களுக்கு டிடிஏ இன்ஜின் டிக்கியோட வந்துருங்க. டயர் கண்டிஷன்ல ப்ரோ? டயர் கண்டிஷன் ஒரு ஆஃப் கண்டிஷன் இருக்கணும். 2009 மாடல் கோயம்புத்தூர் நம்பருங்க. இன்சூரன்ஸ் வந்து 1 இயருக்கு ஃபுல்லா இருக்குங்க. எஃப்சிக்கு வந்து இன்னும் 2 months டைம் இருக்கு. கேட்கக்கூட விலை பார்த்தீங்கன்னா 1,70,000 ரூபாங்க. 1,70,000. ஆமாம், நெகோசியபிள் பிரைஸ் தான். செவர்லெட் க்ரூஸ்ங்க. இது மாடல் பார்த்தீங்கன்னா 2017 மாடல் டீசல் வண்டிங்க. இது ஓனர்ஷிப் பார்த்தீங்கன்னா சிங்கிள்ங்க. கிலோமீட்டர் ரன் ஆகி பார்த்தீங்கன்னா 1,07,000 தாங்க ரன் ஆயிருக்கு. எல்லாமே கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டுங்க. இது உங்களுக்கு க்ரூஸ் டீசல் டாப் அண்ட் மாடலுங்க. அன்று கூட வந்துடும். 2017 மாடல் ஒரே ஓனருங்க. டீசல் ஆட்டோமேட்டிக்ங்க. இது உங்களுக்கு ஏர் பேக் வந்து ஏபிஎஸ் வந்து ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல்ஸ் வந்துடும். சன்ரூஃப் எல்லா ஆப்ஷனுமே வந்துருங்க. இது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆர்டிஃபிஷியல் லெதர் சீட் கவர்ஸ் வந்துரும். உள்ள நல்ல பிரீமியம் லுக்ல இருக்குங்களா? டிஜிட்டல் வைஸ்ல இருக்கு. ஆட்டோமேட்டிக் இல்லீங்களா? ஆமா, ஆட்டோமேட்டிக் டீசல் டாப் அண்ட் மாடல். லேடிஸ் அசால்ட்டா ஓட்டிக்கலாம். ஆமா, ரொம்பவே நல்லா இருக்கும். டயர்ஸ் எல்லாமே நாலுமே புது டயர் தான். கஸ்டமர் கேட்க கூட விலை பாத்தீங்கன்னா 6,75,000 மட்டும் தான் கோட் பண்றாங்க. நம்ம பார்க்க வண்டி பாத்தீங்கன்னா நிசான் சன்னிங்க. இது கோயம்புத்தூர் நம்பர் ஒரே ஓனருங்க. 2018 மாடல் டீசல் வண்டிங்க. மைலேஜ் பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். 23+ கிடைக்கும். ஒரு பின்னாடியில ரொம்பவே லக்ஸுரியா இருக்குங்க. பின்னாடியில உட்கார்ந்த இதுல 2018 மாடல் கோயம்புத்தூர் நம்பர் ஒரே ஓனருங்க. நம்ம கேட்க கூட விலை பாத்தீங்கன்னா 5,95,000 தான் பண்றாங்க. நெகோசியபிள் பிரைஸ்ங்க. 5,95,000. இதுக்கு ஃபைனான்ஸ் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா பேங்கிங்லயே வாங்கிக்கலாங்க. இதுக்கு டவுன் பேமெண்ட் ஒரு 50,000 ரூபாய் இருந்தா போதுங்க. தாராளமா இந்த வண்டி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு கம்ஃபர்டபிள் ஃபீல் கொடுக்கலீங்க. ஆமா, இது உங்களுக்கு பிளாக் கலர் கிடையாது, டார்க் பிரவுன்.